ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நம்ம வாழ்க்கையில் நம்ம கூடவே நிறைய பகவத் விஷயம் கூட நம்ம கூடயே வரும். அதை நம்ம புரிஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையோட சேர்த்துக்க கற்றுக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம தலைமுறைக்கும் சொல்லி கொடுக்கணும் நிறைய விஷயங்களை. அந்த மாதிரி வார்த்தைகளை தான் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரொம்ப அழகாக 81 வாக்கியமாக சொல்லியிருக்கா. ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல நுணுக்கமாக நல்ல அர்த்தத்தோட ஞானத்தோடு சொல்லியிருக்கா. அதை நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். அந்த விஷயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 18வது வாக்கியம். அந்தரங்கம் சொன்னேனோ திரிஷடை போலே. அவள் ராமாயணம், மகாபாரதம், ஆழ்வார்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா இல்லையா. இப்போ யுத்த காண்டத்தில் ராமாயணத்தில் ராவணன் சீதையை கவர்ந்துட்டு போனானே, அசோகவனத்தில் கொண்டு வச்சுட்டு அவளை டார்ச்சர் பண்ணுறான், கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அது மட்டும் இல்லை, இந்த ராட்சசிகள் எல்லாமும் சொல்லிவிடுறான், அவளை என்ன பண்ணுவியோ சீதாவை சம்மதிக்க வைக்க வேண்டிய உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அவள் எல்லோரும் பாவம் சீத்தையை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறா, வார்த்தையாலையும் அதாலையும். அதில் திரிஷடைங்கிறவ ஒரு ராட்சசி தான், ஆனால் ரொம்ப நல்லவ. இன்னும் ராட்சசியில் நல்லவாளும் உண்டா? இருக்காளே, அசுரனில் பிரகலாதன் இல்லையா, அது மாதிரி அங்கங்கே முத்துக்குள்ளே சிப்பி இருக்கும், நல்லதும் இருக்கும். இவன் விபீஷணனோட பொண்ணு, கேட்கணுமா, அவனும் ரொம்ப பக்தி உள்ளவன். ஸோ அவள் பொண்ணு ரொம்ப நல்லவ. அவள் தான் எப்பவும் சீதா பிராட்டிக்கு ரொம்ப சமாதானமாக சொல்லிகிட்டே இருப்பாள். அவள் வருத்தப்படும் போது அதான் அந்தரங்கம் சொன்னேனோ திரிஷடை போலே. அவளுக்கு அந்தரங்கமாக சமாதானம் சொல்கிறதே திரிஷடை தான். ஒரு நாள் அவள் சொல்கிறா, இந்த ராட்சசிகளாக குடும்பப்படுத்தும் போதும் ராட்சசிகளாக கூப்பிட்டு சொல்கிறா, நான் ஒரு கனவு கண்டேன், நீங்கள் இப்படிலாம் சீதா பிராட்டியை பண்ணாதேங்கோ. ராவணனோட உடல் முழுக்க எண்ணெய் தடவி சிவப்ப வஸ்திரம் உடுத்தி தென் திசை நோக்கி போகிற மாதிரி நான் கனவு கண்டேன். தென் திசைன்னா யமதர்மராஜ பட்டணம். ஸோ மரணம் வரப்போகிறதுன்னு அர்த்தம். அதனால் பேசாமல் இருங்கோ. ஒரு குரங்கு வந்து லங்கையே எரிக்கிற மாதிரிலாம் நான் கனவு கண்டேன். அது மட்டும் இல்லை, சீதாம்மா வெண் பட்டாடை உடுத்தி புஷ்பக விமானத்தில் ராமலக்ஷ்மணரோட அயோத்திக்கு போகிற மாதிரி நான் கனவு கண்டேன். நிச்சயமாக இது ராமர் ஜெயிப்பது நிஜம், நான் கண்ட கனவு பலிக்காமல் இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே இதை கேட்டு சீதா பிராட்டிக்கும் அப்படியே மனசில் ஒரே சந்தோஷம், ஆனந்த கண்ணீர் வடிக்கிறா. அப்படியே ஒரு கடைக்கண் பார்வையே திரிஷடை மேலே போடுறா. சீதா பிராட்டி ஜெகன்மாதா வாச்சு, அவள் கடைக்கண் பார்வை ஒரு ராட்சசிக்கு கிடைச்சது, என்ன ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை நான் பெற்றேன்னா, நான் இந்த திருக்கோளூரில் இருக்கிற தாயார் சன்னதிக்கு போய் என்னோடய குறைய சொல்லி அந்தரங்கமாக நான் பேசியிருக்கேன்னா அப்படின்னு இந்த பொண்ணு ராமானுஜர்கிட்ட சொல்லின்னு இருக்கா. அதே மாதிரி அது மட்டும் இல்லை, திரிஷடை சொல்கிறா, இந்த ராவணன் வந்து மாயைகள்லாம் காட்டுவான், நீ அதுக்கெல்லாம் கண்டு பயப்படாத அப்படின்பா. ஏன்னா ஒரு சமயத்தில் என்ன பண்ணுவான், ராமனோட தலையை கொய்து கொண்டு வரா மாதிரி அப்படியே மாயையால் உருவத்தை கொண்டு வச்சுட்டான். அப்படியே சீதா கதறா. அப்போ திரிஷடை தான் சமாதானப்படுத்துகிறா, இதெல்லாம் மாயை, கவலைப்படாத, இதெல்லாம் பொய். அதே மாதிரி ராமலக்ஷ்மணன் மயங்கி யுத்தத்தில் இருக்கும்போது செத்து போன மாதிரி காமிப்பான். இதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லி தைரியம் கொடுத்ததே சீதா பிராட்டிக்கு திரிஷடை தான். ஸோ இதெல்லாம் நீ கண்டு பயப்படாத, எல்லாம் ஒரு மாயை. நிச்சயமாக ராமர் யுத்தத்தில் ஜெயிச்சு உன்னை மீட்டுன்னு போவார். வந்தாச்சு, அவர் வந்து லங்கைக்கு வந்தாச்சு, எப்படி வானர வீரர்களோடு வந்திருக்கார். கண்டிப்பாக அவர் ஜெயிச்சு உன்னை கூட்டுன்னு போவார். எப்படி ஒரு அழகான அந்தரங்கமாக பேசியிருக்கா திரிஷடை, ஒரு ராட்சசி அப்படின்னு அவள் அப்படியே மயங்கி போய் திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறா, இந்த மாதிரி எனக்கு சொல்ல தோணலையே அப்படின்னு. யார்கிட்ட சொல்கிறா? ராமாயணத்தில் ராமரோடு இருந்த லக்ஷ்மணர்கிட்ட. இப்போ ராமானுஜராக இருக்கிறத இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறா. அதை ராமானுஜர் அப்படியே யோசித்து பார்த்துக்கிறார். திரும்ப அயோத்திக்கு வந்தப்புறம் சீதா பிராட்டிகிட்ட, அம்மா அங்கே நீங்கள் 10 மாதம் அங்கே இருந்தேள் அசோகவனத்தில், ராவணன் பாவம் என்னெல்லாம் கொடுமைப்படுத்தினான், நீங்கள் எப்படி தாங்கின்றேள் சொல்லுங்கோ அப்படிங்கும்போது இவன் எல்லாத்தையும் லக்ஷ்மணன்கிட்ட சொல்கிறா. அப்படியே சொன்னது இப்போ ராமானுஜருக்கு அப்படியே கண் முன்னாடி வருதான். அதை அப்படியே மனசில் நினச்சிட்டு, மனசுக்குள்ளே ஆதங்கத்தை அப்படியே மனசில் வச்சுட்டு சொல்லின்னு இருக்க, மனசுக்குள்ளே நினச்சி பார்த்துட்டு இருக்க. அந்த ராமானுஜர்கிட்ட இந்த திருக்கோளூர் பெண்பிள்ளை சொல்கிறா, அப்படி அந்தரங்கமாக இந்த தாயார்கிட்ட நான் சொல்லலையே, என்னோடய குறைய நான் அவள்கிட்ட சொல்ல வேண்டாமா? அதை விட்டு ஊரை விட்டு ஆகினோன்னு படிக்காதவ, ஸோ எனக்கு முன்னே சொல்ல தெரியல, ஸோ நான் இங்கேருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறாள். இதில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நமக்கு கஷ்டங்கள் வரும் வாழ்க்கையில், அந்த கஷ்டத்தை மற்றவாழ்கிட்ட புலம்பக்கூடாது. நம்ம அம்மா ஜெகன் மாதா இருக்கா, அவள் சன்னதியில் போய் சொன்னால் அவள் குறைய தீர்த்து வைப்பா.
அதை விட்டுட்டு மற்றவாட்ட சொன்னால் அவளால் தீர்த்து வைக்க முடியுமா? அவள் வெறும் கேலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாள். அதனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, எந்த கஷ்டம் வந்தாலும் நமக்கும் தாயாருக்கும் அந்தரங்கமாக நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத திருக்கோள் பெண் பிள்ளை ரொம்ப கிளியராக இந்த வார்த்தையில் சொல்லியிருக்கா. அந்தரங்கம் செய்தேனோ சொன்னேனோ திருஷடையை போலே அப்படின்னு.